சூப்பரா வந்து பாத்தீங்கன்னா மஃபின் எல்லாமே ரெடி பண்ணிட்டேன். வேற லெவல் ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நீங்க பாருங்க நான் பண்ண கேக் வந்து பார்த்தேன்னா எப்படி ஆர்வமா பாத்துட்டு இருக்காங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இது மாதிரிலாம் கடையில கிடைக்குமா? இப்ப இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு ஒரு சூப்பரான ரெசிபி தான் பண்ண போறோம். ஆல்ரெடி நான் ப்ரௌனி பண்ணியிருந்தேன் இல்லையா, அப்ப நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா கேக் பண்ணுங்க, பீட்சா எல்லாம் பண்ணுங்க சொல்லிட்டு கமெண்ட் போட்டிருந்தீங்க. இன்னைக்கு நான் உங்களுக்கு வித்தியாசமான ஒரு ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ் செய்ய போறேன். மஃபின் தான் செய்ய போறேன். மஃபின்னா யாருக்குமே தெரியாது சரிங்களா? நான் சொல்றேன் கப் கேக் தானே மஃபின்னா? கப் கேக் இல்ல பேபி, பனானா மஃபின். கப் கேக் வந்து பாத்தீங்கன்னா கேக்கோட சின்ன வெர்ஷன் தான் கப் கேக். சாஃப்டா ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்கும். மஃபின்ன்றது கொஞ்சம் வந்து ஹார்டா இருக்கும். அப்படியே நம்ம புரியுது நல்லா கொஞ்சம் ஹார்டா இருக்கும். ஆமா, அதான் வந்து மஃபின். இன்னைக்கு வந்து பனானா மஃபின் பண்ண போறோம். அதுக்கு தேவையான பொருள்லாம் வந்து மெஷர்மெண்ட் பண்ணி எடுத்து வச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். கேக்லாம் பண்ணனாலே ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா மெஷர்மெண்ட் தான். ஆமா, சோ எந்த அளவுக்கு தேவையோ அதெல்லாம் பார்த்து எடுத்து வச்சுக்கணும். நான் வந்து நிறைய சர்ச் பண்ணி பார்த்து தான் ஃப்ரெண்ட்ஸ் செய்யறேன். சோ அதனால நான் என்ன மெஷர்மெண்ட் எடுத்திருக்கேனோ அதை சொல்றேன். நல்லா தெரிஞ்சவங்க எனக்கு கமெண்ட் பண்ணுங்க, இந்த மெஷர்மெண்ட் எடுத்தா இன்னும் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு. காமனா வந்து ஏதாவது தெரிஞ்சா ஒரு டிப்ஸ் தெரிஞ்சதுன்னா பேக் பண்றதுக்கு டிப்ஸ் தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு தெரிஞ்சதை நான் உங்ககிட்ட ஷேர் பண்றேன். பனானா மஃபின் பண்றதுக்கு இங்க பாருங்க 3 பழுத்த பழம், நல்ல பெரிய பழமா 3 எடுத்திருக்கேன். 2 முட்டை, மைதா வந்து 200 கிராம் மைதா எடுத்திருக்கேன். அப்புறம் பிரவுன் சுகர் கேக்கு, அதுக்கப்புறம் ப்ரௌனி எல்லாம் பண்றதுக்கு இந்த பிரவுன் சுகர் ஆட் பண்ணா நல்லா டேஸ்ட் நல்லா இருக்கும். சோ அதுக்காக இந்த பிரவுன் சுகர் எடுத்திருக்கேன் 100 கிராம். அப்புறம் ஒயிட் சுகர் 100 கிராம். 25 ml பட்டர் வந்து அழகா உருக்கி எடுத்திருக்கேன். அது ஓரமா வச்சுக்கலாம். அடுத்து வந்து சாக்லேட் சிப்ஸ். சாக்லேட் சிப்ஸ் வந்து டேஸ்டுக்காக போடுறது. ஓகே. நெக்ஸ்ட் வந்து வெனிலா எசன்ஸ். முக்கியமானது இங்க இருக்கு. பேக்கிங் சோடா 1/2 டீஸ்பூன், பேக்கிங் பவுடர் 1/2 டீஸ்பூன், சால்ட் கொஞ்சமா எடுத்திருக்கேன். இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி அப்படியே செய்யணும். இப்போ கேக் வந்து பண்ணணும்னா வச்சுக்கேன், முட்டை எல்லாம் நல்லா ஃப்ளஃபியா வர வரைக்கும் நம்ம வந்து அடிக்கணும். ஆமா, பிளெண்டர் போட்டு அடிச்சனா கப் கேக் வந்து அப்படியே அழுத்துனா அப்படி போய் இப்படி வரும், பன்னு மாதிரி வரும். ஆமா, பன்னு மாதிரி இருக்கும். இப்போ நம்ம இதெல்லாமே அழகா கையாலே ஒண்ணா போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம், நல்லா வந்துரும். அப்ப ரொம்ப இது பண்ண தேவையில்ல, ஃப்ளஃபியாலாம் வர தேவையில்ல. ஓகே. எனக்கு இந்த மஃபின்ன்றது எப்படி தெரியும்னா, நான் ஆரோவில் பேக்கரிக்கு போயிருந்தேன்ல ஃப்ரெண்ட்ஸ், அங்க போய் தான் வந்து கேக்லாம் வாங்கி சாப்பிடுவோம். அந்த மஃபினுக்கு ஆரோவில் பேக்கரியில அவ்வளவு டிமாண்ட் ஃப்ரெண்ட்ஸ். ஒன்லி காலையில மட்டும் தான் கிடைக்கும். டெய்லியுமே 3 நாள் போனேன் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு டைம் கண்டினியூஸா 3 நாள் போனேன், கிடைக்கவே இல்லை எனக்கு. நானே செஞ்சு சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு டைம் வந்து பாத்தீங்கன்னா வாங்கிட்டு வந்து தந்தாங்க. சாப்பிட்டு சூப்பரா இருந்தது. ஆமா, சரி நம்மளும் ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்க்கணும்னு நினைச்சேன். அதுக்கேற்ற மாதிரி ஓடிஜி வாங்கிட்டோமா. இன்னைக்கு ஃபர்ஸ்ட் வேலையா வந்து நம்ம வித்தியாசமா இருக்கிறதெல்லாம் செய்யலாம்னு சொல்லிட்டு தான் இன்னைக்கு மஃபின் செய்யலாம்னு பிளான் பண்ணிருக்கேன். சாக்லேட் மஃபின் இருக்கு, பனானா மஃபின் இருக்கு. இப்ப சாக்லேட் மஃபின்னா இது கூட வந்து கொஞ்சம் கொக்கோ பவுடர் கொஞ்சம் கலந்துட்டேன்னா சாக்லேட் கலர் மாதிரி வந்துரும்ல. சோ அது வந்து சாக்லேட் மஃபினா இருக்கும். இன்னைக்கு நம்ம பனானா மஃபின் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். சோ ஃபர்ஸ்ட் வந்து வாழைப்பழத்தை உரிச்சி உள்ள சேர்த்துக்கிறேன். அவ்வளவுதான். வாழைப்பழம் தான் 10மா? 3 வாழைப்பழம் தான் எடுத்து வச்சிரும். 3 போதும் பேபி. போதுமா? நல்லா இருக்காது, பனானா நிறைய சேர்த்தா. ஓகே. அதுக்கேத்த மாதிரி மாவு அப்புறம் சேர்க்கணும்ல. அவங்க ஒரு பனானா கேக் வித்தாங்களா, அது சூப்பரா இருந்தது ஆரோவில் பேக்கரியில. அது வேற கேக். அது வேற கேக்கா? அது என்னன்னு தெரியல. பனானா கோகனட், அது வந்து தேங்காய் பூ நல்லா துருவி போட்டு அப்படியே சூப்பரா இருந்தது. அது வேற. நான் அப்புறம் லெமன் கேக் பாத்துருக்கேன் செய்யறதுக்கு. அடுத்தது லெமன் கேக்கா ஃப்ரெண்ட்ஸ்? அடுத்து கேக் ரெசிபியா வரும் போல இருக்குது நம்ம வீட்ல. வேற ஏதாவது வித்தியாசமா ஏதாவது தெரிஞ்சுக்கணும்னா கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். அது நானும் ட்ரை பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். சோ இது வந்து வாழைப்பழத்தை நல்லா மசிச்சுக்கலாம். என்னடி தங்கம், பாப்பாக்கு தண்ணி குடி பேபி. வாழைப்பழம் வந்து பாத்தீங்கன்னா அழகா இங்க பாருங்க மசிச்சாச்சு. இது வந்து மிக்ஸி எல்லாம் போட்டு அரைக்க கூடாது ஃப்ரெண்ட்ஸ். இது மாதிரி வந்து கையாலே மிக்ஸ் பண்ணிக்கலாம். சோ இப்போ இதுல வந்து சர்க்கரை சேர்த்துக்கிறேன். சர்க்கரை, வாழைப்பழம், சர்க்கரை, அப்புறம் நாட்டு சர்க்கரை. நாட்டு சக்கரை இல்ல பேபி, இது நீ தானே சொன்ன நாட்டு சக்கரை. வேற வேற பிரவுன் சுகர். ஓகே, ரெண்டு ஒண்ணு தானே. சக்கரை சேர்த்துக்கிறேன். ஓகே. இதெல்லாம் உருக்கி வச்சிருக்கேன் பட்டர் 75 கிராம் பட்டர் சேர்த்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். 75 ml. ஏன் கன்ஃபியூஸ் ஆகுற சைனா? இதெல்லாம் முட்டை உடைச்சு போட்டுக்கலாம். ஓகே. 2 முட்டை எடுத்திருக்கேன். 1. இப்போ வந்து லிக்விடான ஐட்டம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா மாவுலாம் கலந்துக்கலாம். இது கூட வெண்ணிலா எசன்ஸ் வந்து
பெரிய ஸ்பூனால ஒரு 1/2 ஸ்பூன் வந்து வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம். இந்த முட்டை வாசனை வந்து வராத இருக்கிறதுக்காக தான் வெண்ணிலா எசன்ஸ் சேர்க்கிறது. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பிளண்டர்லாம் போட தேவையில்ல ஃப்ரெண்ட்ஸ், கையாலே மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே. விஸ்க், அது பேர் என்னது? ஒயர்டு விஸ்க். ஒயர்டு விஸ்கா? ஒயர் விஸ்க். சரி. ஹேண்ட் விஸ்க் எப்படின்னா சொன்னோம். முட்டைலாம் பீட் பண்ணுவோம்ல, ஆமா அதுதான். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், மிக்ஸ் பண்ணியாச்சு. மாவு சேர்க்கணுமா? ஆமா, மாவு வந்து கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணா சக்கரை வந்து கரைஞ்சிரும். நம்ம சேர்த்த சக்கரை லைட்டாக கரையிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். சக்கரை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இப்போ இதில் வந்து நம்ம மைதா எடுத்துருக்கோம் இல்லையா, மைதா வந்து சலிச்சு எடுத்துக்கலாம். மாவு அழகா வந்து சலிச்சுக்கலாம். இப்போ மைதா மாவு கூட நம்ம எடுத்து வச்சிடலாம் பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா, உப்பு மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ மூணுத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். ரொம்ப எடுத்துரு, அவ்வளோதான். ஸோ இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கட்டியாக தான் இருக்கும். அப்படியே ஸ்பூன் வச்சு கரண்டி வச்சு கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். சூப்பரா வந்து பாத்தீங்கன்னா நம்ம சேர்த்த மாவு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதுல சாக்கோ சிப்ஸ் வந்து சேர்த்துக்கலாம். நடுவுல வந்து நல்லா இருக்கும் சாக்கோ சிப்ஸ் சேர்த்தா. சூப்பர். மேலேயுமே கொஞ்சம் சேர்த்துக்கலாம். உள்ள கொஞ்சம் கலந்துட்டு மேல வந்து சாக்கோ சிப்ஸ், நட்ஸ் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம்னு நினைக்கிறேன், கடி போடும்ல அப்போ போதும். சாக்கோ சிப்ஸ் சேர்த்து மிக்ஸ் பண்ணியாச்சு. அவ்வளவுதான் சங்கீதா, பேட்டர் ரெடி ஆயிடுச்சு போல இருக்க. ப்ரீஹீட் பண்ணி வச்சிரும். 10 நிமிஷம் 180 டிகிரில வந்து சூடாயிட்டு இருக்கு, ஓட்டிச்சு. ஓகே. சூடான உடனே அப்படியே வச்சிடலாம். இது ரெடி ஆயிடுச்சா? நம்ம பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், கப் கேக் பண்றதுக்குனே ஒரு ட்ரே வாங்கிட்டு வந்துரும். சோ இதுல நம்ம மஃபின் செஞ்சிடலாம். ஓகே. இப்போ வந்து கப் கேக் பண்ற கவர் இருக்கு, கப்பு. ஆமா, ஒண்ணுத்துலயும் போட்டுக்கலாம். பிரிச்சு வைக்கணுமா? பெருசாகும் இது. அவ்வளவுதான், அப்படியே ஊத்தினோடனே பெருசாயிடும். எதுவும் பிரிக்கலாம் தேவையில்ல, அப்படியே உள்ள வை, அது தானே பெருசாயிடும். அழகா பல்லாங்குழி விளையாடுறது மாதிரி. பல்லாங்குழி விளையாடுறது மாதிரி தான் வாங்கி வச்சு. ஆமா ஃப்ரெண்ட்ஸ், பல்லாங்குழியில் பாட்டு. எதுக்கு இப்ப பாட்டு பாரு நீ? வரல, விட்டுரு. ஓகே. இப்போ நான் என்ன பண்ண போறேன், பாதி வந்து 2 ரோக்கு வந்து பனானா மஃபினும், ஒண்ணுல வந்து சாக்லேட் வந்து கலக்க போறேன். கொக்கோ பவுடர் கலந்து சாக்லேட் மஃபின், பனானா மஃபின். ஓ எல்லாமே செய்யறப்பா? ஆமா, ஒரே நாள்ல. சரி, அதுக்கெல்லாம் ஒண்ணும் வித்தியாசம்லாம் இல்ல பேபி. டைரக்டா சாக்கோ பவுடர் மட்டும் கலந்துக்குவா தானே? இத பண்ண போறேன். சரி, இதுக்கு வேல சேர்த்துக்குவோம். நம்ம ஐஸ்கிரீம் எல்லாம் கட் பண்ணுவோம்ல, ஐஸ்கிரீம் கியூப், அதை எடுத்து வந்தா ஒரு கியூப் அப்படியே கட் பண்ணிக்கலாம், அள்ளி அள்ளி வச்சிடலாம் அப்படியே. ஃப்ரெண்ட்ஸ், பேட்டரை வந்து ஒரு கப்லையும் ஃபில் பண்ணிட்டு இருக்காரு. என்ன சங்கீதா, இது பத்தாது நினைக்கிறேன். கரெக்டா இருக்குமா? கரெக்டா இருக்கும். நான் தான் கரெக்டா கொஞ்சம் கொஞ்சமா கரெக்டான மெஷர்மெண்ட் செஞ்சிருப்பேன்னு நினைக்கிறேன். 2 ஸ்பூன் தான் எடுத்து வைக்கிறேனே. அப்ப கரெக்டா தான் இருக்கும். கப்பு சின்னதா இருக்கு பேபி, இன்னும் பெரிய கப்பு. இதை விட கொஞ்சம் பெருசா இல்ல விக்குது சங்கீதா, பெரிய கப்பு தனியா கப்பு விக்குது. நாங்க கப் கேக் செய்யறதுக்காக சின்னதா வாங்கிட்டு வந்துட்டேன். நீ பண்ண வேலை தானே அப்ப. ஆமா. இப்போ வந்து இதுல கொஞ்சம் கொக்கோ பவுடர் ஒரு ஸ்பூன் கலந்து நம்ம வந்து அழகா சாக்லேட் மஃபினும் பண்ண போறோம். எப்படின்னு ட்ரை பண்ணி பாப்போம், நல்லா இருக்குதானே. சரி சரி. டார்க் கொக்கோ பவுடர் வந்து கலக்குறேன். 1 டீஸ்பூன் மட்டும் கலந்துக்க. ஓகே ஓகே, மிக்ஸ் பண்ணிடுறேன். சங்கீதா வித்தியாசமா யோசிக்கிறேன். அடுத்து ராகி மாவுல பிரவுனி செய்யலாம்னு பிளான் பண்ணிக்கிறேன் பேபி. அப்படியா? அதுக்கு எலி யாரு? நீதானா? கூட இருக்குறல்ல. ஆமாப்பா, சாக்லேட் ஆயிடுது. சாக்லேட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா கொக்கோ பவுடர் கலந்துட்டேன். இதை வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வச்சிடலாம். ஓகே. ஒரு 2 கப் கேக் குறையும் போல பேபி. பேட்டர் பத்தல. எவ்வளவு வருதோ அவ்வளவு வச்சுக்கோ. 2 ஸ்பூன் வை பாப்பா. வரும் ஒரு ஸ்பூன் வச்சா வருமா? அளவு குறைக்கிறார் ஒருத்தர். போதும் போதும். ஓகே. கலரா கப் கேக்குன்னு சொன்னா அதுக்கும் ஒரு பேர் வச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ்.
சொல்லு பாக்க என்னன்னு. கப் கேக் இல்ல நான் இன்னைக்கு என்ன ரெசிபி பண்றேன் பேர் சாக்லேட் மஃபின், பனானா மஃபின். இது வந்து பனானா சாக்லேட் மஃபின். ஓகே, கரெக்டா வந்துருங்களா? எப்படியோ மேட்ச் பண்ணி சொல்லிக்கிட்டு இருக்காரு. சரி, இடத்த ஃபில் பண்ணணும் பேபி. அப்புறம் ஒண்ணு மட்டும் நல்லா இல்லாத இருக்கும்ல. ஃபில் பண்ணு. என்ன செய்யறதுலாம் கொஞ்சமா வந்து நட்ஸ், சூப்பர், பாதாமும் முந்திரியும் கட் பண்ணி வச்சிருக்கேன். சாக்லேட் சிப்ஸ் டெக்கரேஷனுக்காக பேபி. இது கப் கேக்ல டாப்பிங்கா? மேல வந்து அங்கங்க ஒண்ணு போட்டுடலாம். உள்ளே Choco ஆல்ரெடி chips. நிறைய போட்டிருக்கேன் சாக்லேட். இருந்தாலும் நல்லா இருக்கும்ல சாப்பிட்றதுக்கு. சாக்கோ சிப்ஸ் பிளஸ் நட்ஸ். ஆமா, எல்லாத்துலயும் சாக்கோ சிப்ஸ் போட்டுக்கலாம். இங்கெல்லாம் போடவே இல்லை சரிங்களா? இதுலயுமே போடல, கொஞ்சம் தான் போட்டுருக்கேன். சாக்கோ சிப்ஸ் ஃபுல்லாவே சேர்த்தாச்சு. சாக்கோ சிப்ஸ் வந்து சேர்த்துட்டேன். அதுல நிறைய இருக்கு பேபி. மேலேயே யஷிதா கேக்கு சிஸ்டர் சாக்லேட் சாப்பிட்றதுக்கு வந்துடுறாரு. போதும். அவர் சமைக்கும் போதே அப்பப்ப கிச்சனுக்கு வந்து போகுது. எது தெரியுமா? சாப்பிட்டு போறது. ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு போதான். அப்படியே கொஞ்சமா நட்ஸ் போட்டுடலாம். எனக்கு தெரிஞ்சது மேல உப்பி வருமா வராதானே தெரியல பேபி. உப்பிலாம் வராது. வராதுன்றியா? பாப்போம், ட்ரையல் தானே. நல்லா வெந்து வந்தா போதும் சரிங்களா? ஆனா போட்டிருக்கோம்ல பேக்கிங் சோடா, பேக்கிங் இது, அதனால உப்பி வரும். லைட்டா போட்டிருக்கோம். இது மாதிரிலாம் கடையில கிடைக்குமா? கடையிலாம் கிடைக்காது. இவ்வளவு தூரம் போட்டா காசு அவ்வளவு தூரம் செலவாகுமே சரிங்களா? அப்புறம் விற்க முடியாதுல்ல, விலை அதிகமா. அதனால அவ்வளவு தூரம் போட முடியாது. நம்ம வீட்டிலேயே செய்யறதுனால நிறைய இன்கிரீடியன்ட் சேர்த்துக்கிட்டோம். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பரா வந்து நட்ஸ் எல்லாம் போட்டாச்சு. எனக்கு தெரிஞ்சு கப்புல பாதி ஊத்தினா தானே அது அரை கப்பு உப்பி வரும். நான் ஃபுல்லா ஊத்தினா மேல உப்பி வரப்போகுது. எப்படியா இருந்தாலும் உப்பி தான் வரப்போகுது. உப்பி வரும் பேபி. அரை கப்பு ஊத்தணும். அப்ப அது மேல வந்து கொஞ்சம் உப்பி வரும். இப்ப கொஞ்சம் எரிமலை மாதிரி வெடிச்சு வரும். பாத்துக்கலாம். எரிமலை எப்படி பொறுக்குன்ற மாதிரி. இங்க வரும் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பரா வந்து பாத்தீங்கன்னா மஃபின் பண்றதுக்கு பேட்டர்லாம் ரெடி பண்ணி அழகா பாதாம் முந்திரி எல்லாம் போட்டு டெக்கரேஷன் பண்ணி வச்சாச்சு. இங்க வந்து டைம் முடிய போகுது. இப்ப கிளிங்னு ஒரு சத்தம் கேக்கும் பாரு. சத்தம் கேக்குமா? ஆமா, அந்த சத்தத்துக்கு தான் வெயிட்டிங்ன்றியா? அப்படியே சத்தம் கேட்ட உடனே உள்ள எடுத்து சொருவிட வேண்டியதான். கிளவுஸ் போட்டுக்காதீங்களா? அப்படியே வைக்க போறேன். சரி, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஓடிஜியில் கப் கேக் எல்லாத்தையும் வச்சாச்சு. இப்போ வந்து அதே 180 டிகிரில ஒரு 20 மினிட்ஸ் டைம். சூப்பரா வந்து பாத்தீங்கன்னா நம்ம மஃபின்லாம் உள்ள வச்சுட்டு டைமிங் வந்து செட் பண்ணியாச்சு. 20 மினிட்ஸ் வச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். 180 டிகிரி செல்சியஸ்ல 20 மினிட்ஸ். அந்த டைம் முடிஞ்ச உடனே நம்ம ஓபன் பண்ணி பார்க்கலாம் எப்படி வந்திருக்குன்னு. ஓகே, ஒரே ஆர்வமா இருக்குது. நம்ம புதுசா வேற செய்யறோம் இல்லையா, புது ரெசிபி எப்படி வருதுன்னு பாப்போம். பார்க்கலாம். யாராவது இது மாதிரி செஞ்சிருக்கீங்களா சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். சங்கீதா, என்ன ஓடிஜிக்குள்ள தலையை விட்டு பாக்குறேன். கேக்லாம் பாரு சூப்பரா உப்பி வருது. எங்க பாரு இந்த பாரு பேபி. ஃப்ரெண்ட்ஸ், பயங்கரமா உப்பி மேல வருது. ஐயோ வெடிச்சு. எனக்கு தெரிஞ்சு நீ ஃபுல்லா வச்சிருக்க கூடாதுன்னு நினைக்கிறேன். 2 ரவுண்ட் வச்சிருக்கணும். சூப்பரா வந்துகிட்டு இருக்கு ஓடிஜில. நல்லா உப்பி வெளியில வர்றதுமே நமக்கு தெரியுது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். சூப்பரா கண்ணாடியில அழகா தெரியுது. பாக்குறதுக்கு நல்லா கலர்ஃபுல்லாவும் இருக்கு. டைமிங் முடிஞ்ச அப்புறம் ஜாலியா இருக்கு. ஆர்வமா நான் பண்ண கேக் வந்து பார்த்தேன்னா எப்படி ஆர்வமா பாத்துட்டு இருக்காங்க பாருங்க. என்னன்னா கொஞ்சம் கொஞ்சமா பெருசா உப்புது. பாக்கிறதுக்கு நல்லா ஆசையா இருக்கு. கண்ணாடியில தெரியுது இல்ல? வெடிக்குமா வெடிக்காதான்னு பாக்குறீங்களா? நான் சொல்றேன் வெடிச்சிடும் அப்படின்ட்டு. வெடிக்காதுன்றாங்க. இல்ல ஈவனா வந்து டெம்பரேச்சர் வரும்போது வெடிக்காது. பாப்போம். அழகா இருக்கு. குட்டி எரிமலை இருக்கு. குட்டி எரிமலையா? ஏய், கப் கேக்கும் பெருசா தான் ஆயிடுச்சுல. எல்லாமே நல்லா வெளியில வந்துச்சு. இதுமே சூப்பரா இருக்கு. ரெண்டு முடிச்சதுக்கு அப்புறம் பாப்போம். ஒரு டைம் டைமர் முடிய போகுது. பக்கத்துல உட்கார்ந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கு எப்படா முடியும்னு சொல்லிட்டு. அப்படியே நம்ம டூத் பிக் எடுத்து செக் பண்ணி பார்க்கணும் வெந்துருச்சா வேகலையான்னு சொல்லிட்டு. அப்படினா சுட சுட இருக்கு. அந்த டைம் இன்னும் ஒரு 5 நிமிஷம் எக்ஸ்ட்ரா இருக்குல. நான் கரெக்ட்டா 20 மினிட்ஸ் தான் வச்சிருக்கேன். ஆமா, வேகலனா இன்னும் ஒரு வெந்துரும். ஏன்னா கப் கேக் தான சின்னதா தான இருக்கு. சீக்கிரம் வெந்துரும். ஐ முடிஞ்சிச்சு. இந்த கையில கிளவுஸ் போடு. இது போட்டுட்டு நம்ம எங்க புடிக்கிறோமா என்னன்னு தெரியல. அதனால இத போட்டு நல்லா டைட்டா புடி. ஈஸியா தான் இருக்கும். வாவ் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரா இருக்கு. நல்ல வாசனையா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ்.
வாவ் வேற level. டிரைவை நல்லா புடிச்சு தூக்க. ஓகே வேற லெவல் ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நீங்க பாருங்க பா செம்மையா ரெடி ஆயிருக்கு ஃப்ரெண்ட்ஸ் கேக்கு. அம்மா வாசனை வீசுது. நல்லா செம்மையா இருக்கு பாக்குறதுக்கு, கலர்ஃபுல்லாவும் இருக்கு. வா வெந்துருச்சு, எல்லாமே வெந்துருச்சு, எதுவுமே சாக்லேட் ஒட்டல. வெந்துருச்சுங்களா? ஃபுல்லா வெந்துருச்சு. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். வேற லெவல் சூப்பரா வீட்லயே மஃபின் செஞ்சாச்சு. வந்து பாத்தீங்கன்னா மஃபின் ரெடி பண்ணிட்டேன். அதோட போட்ட அந்த நட்ஸ் எல்லாம் பாத்தியா அப்படியே மேல நல்லா சூப்பரா இருக்கு. சாக்லேட் சிப்ஸ் இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நல்லா இருக்கும் போலயேப்பா. எல்லாமே நல்லா இருக்கும் தான் தோணுது. பாக்குறதுக்கு நல்லா கலர்ஃபுல்லா சூப்பரா இருக்கு. வெளிய வருமா? வந்துருச்சு. அவ்வளவுதான். நான் கூட ஆறணும் நினைச்சேன். ஓ கப்பு சீக்கிரமா வந்துரும். கப்பு ஒட்டாது இல்ல, பேப்பர் வச்சு வச்சிருக்கோம்ல, அதான் எடுத்து வச்சிருக்கேன். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரா வந்து பாத்தீங்கன்னா மஃபின் ரெடி ஆயிடுச்சு. மஃபின் ரெடி ஆயிடுச்சு. சுடுது கொஞ்சம் ஆறணும். எல்லாத்தையுமே தட்டுல எடுத்து வச்சிருக்கீங்க. ஓகே, ஆறுன பிறகு வந்து பாத்தீங்கன்னா நம்ம சாப்பிடலாம். ஓகே, சூப்பரா வந்து பாத்தீங்கன்னா மஃபின் எல்லாமே ரெடி பண்ணிட்டேன். இப்போ ஒன்னு சாப்பிட்டு பார்க்கலாம். ரொம்ப ஆர்வமா இருக்கும்பா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. பிரிச்சிடலாமா? வந்து பாத்தீங்கன்னா இந்த கப் கேக் அழகா கப் வந்து வெளிய எடுத்துடலாம். சூப்பரா வருதுப்பா. அவ்வளவுதான். இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், அழகா வந்துது. கூட கப் கேக்னு கூட சொல்லிக்கலாம். ஆமா, கூட கேக், கப் கேக். பிரிக்கலாமா? வாவ், இல்ல சூப்பரா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். சாக்லேட்லாம் சாப்பிட்டு பாரு. வேற லெவல். யஷிதா என்ன விட்டு சாப்பிடுங்க. சாப்பிட்டு பார்த்து சொல்லுமா எப்படி இருக்கும் ஜஷிதா. ஏன் சுடுது போல இருக்கு பிள்ளைக்கு. சாக்லேட் கேக்குறாரு. ஜஷிதா எப்பவுமே சாக்லேட் தான் ஃப்ரெண்ட்ஸ் கேப்பா, அதனால தான் சாக்லேட் கேக்குறா. சாக்லேட் கேக் பாத்தியா எப்படி சொல்றது பாத்தியா ராகமா. இது நல்லாவே இல்ல, இது நான் ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வாவ், சாக்லேட்டுமே சூப்பரா இருக்கு சங்கீதா. இது கொஞ்ச நேரம் ஆறணும். நல்லா ஆறுச்சுன்னா சூப்பரா இருக்கும். சூப்பரா பனானா மஃபின் ரெடி பண்ணிட்டேன். நல்லா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ், டேஸ்ட் வேற லெவலா இருக்கு. கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், அல்டிமேட்டா இருக்கு டேஸ்ட். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். வேற என்ன ரெசிபி பண்ணலாம்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நான் பீட்சா, பன்னு, பர்கர் ஆல்ரெடி இருக்குமே பேபி. பர்கருக்கு பண்ணு வேணா ரெடி பண்ணலாம். ஆமா ஓகே, எல்லாமே ரெடி பண்ணுவோம். ஆனா நாளைக்கு சண்டே ஸ்பெஷலுக்கு வந்து சிக்கன் கிரில் தான் பண்ணணும். இதெல்லாம் எனக்கு பிடிக்காது. எனக்கு பிடிச்ச ரெசிபி இருக்குல்ல, அதெல்லாம் ட்ரை பண்ணி பார்க்கவே இல்லையே. கெபாபு, அப்புறம் வந்து அந்த கிரில், அதெல்லாம் வந்து ரெடி பண்ணி பார்க்கணும். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், டாடா பை.